தான் உருளையை கழுவணும் பாய். கழுவிட்டு அடுத்து மட்டன் கறி இப்போ ரெடியாக வந்து கொண்டே இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் கறி சூடாக்கி டேஸ்டாக மட்டன் கறி उल्टा मत डालो. चिकन करी बना रहा है, चिकन करी. ओके, चिकन करी बना रहा है. ये किधर का मालूम? चिकन करी बिगार चिकन करी है. बिगार चिकन करी. प्याज वाटी அடுத்து சவாலை பொளிச்சு கிரேவியாக உண்டாக்கி சிக்கன் கறி தயாராக வருகிறது ஃப்ரெண்ட்ஸ்களே. உங்கள் வீட்டில் சூப்பராக அடிபொலி சிக்கன் கறி எப்படி உண்டாக்கணும்னு இவன் மாஸ்டர் சொல்லுவார். மக்களை சிக்கன் கறி இப்போ ஆகலதான், அது வந்து கேஸ் குறைஞ்சி போய் கேஸ் குறைஞ்சது வந்து சவாலை வாடி கிடைக்கணும். இப்போ சிக்கன் ஃப்ரை எடுத்துட்டு அதில் இட்டு பிரட்டி எடுக்கவும் நாடன் சிக்கன் கறி ரெடியாக உள்ளது. கருவேப்பிலை போட்டு விட்டார். ஏன்னா பிறகு கடுகு தாளிக்க வேண்டாம், அதனால கருவேப்பிலை போட்டு நாடன் சிக்கன் கறி ரெடியாக ஆகிக்கொண்டிருக்கிறேன். சிக்கன் இப்படி தான் தண்ணி ஊற்றி 4 தண்ணியில் எடுத்து கழுவி நல்லா கழுவி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி அரிப்பில் போட்டு இந்த தண்ணி ஊற்றி அப்போ தான் அதுக்குள்ள பிளட் எல்லாம் போகும். அப்போ தான் நாடன் சிக்கன் கறி இதுன்னு ஃப்ரை பண்ணி நாடன் சிக்கன் கறி ரெடி ஆகும். சிக்கன் தட்டிக்கிறது. சிக்கன் தட்டி முடித்து அது இது நல்லா வெந்த உடனே சிக்கன் கறி ரெடி ஆகும். 2 மினிட்டில் சிக்கன் கறி ரெடி. சூடான சிக்கன் கறி ரெடி. இந்த சிக்கன் மட்டும் வேவணும். சிக்கன் கறி புட்டு இப்படி தான் ஆவி வரணும். புட்டு धनिया है ना, मल्ली நல்லா கழுவி போடணும். சிக்கன் கறி நாடன் சிக்கன் கறி ரெடி.